நிசப்த மொழிகள் பாகம் 10 அத்தியாயம் 19. அம்மா, அண்ணா ஊருக்கு கிளம்பிட்டு இருக்கு. குந்தவை அன்னையிடம் சொல்லிக்கொண்டே அருகில் அமர்ந்தாள். இங்கே ஒரு பூகம்பத்தையே கிளப்பி விட்டுட்டு அவன் பாட்டுக்கு கிளம்புறான். உன் அப்பாவை நான் எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியல. இவங்க 2 பேர் பிடிவாதத்துக்கும் நடுவில் மாட்டிக்கிட்டு எனக்கு பைத்தியமே பிடிச்சிரும் போல இருக்கு. புலம்பிக் கொண்டே அவிழ்ந்திருந்த கூந்தலை முடிந்து கொண்டவரை காண பாவமாயிருந்தது மகளுக்கு. அம்மா, நானும் உங்க போட்டோ பார்த்தேன். மகளை பார்த்தவர் எதுவும் சொல்லாமல் முகத்தை திருப்பிக் கொள்ள, ரொம்ப அழகா இருக்காங்கம்மா, அண்ணாக்கு நல்ல பொருத்தம் சொன்னவளை முறைத்தார் சகுந்தலா. பொருத்தம் அவங்களுக்கு மட்டும் இருந்து என்ன பிரயோஜனம்? இங்கே அப்பாக்கும் பிள்ளைக்கும் எல்லா விஷயத்திலும் 7ஆம் பொருத்தமால இருக்கு. அவர் சொன்னதை கேட்டுக்கொண்டே உள்ளே வந்த அருள், அண்ணா ஒரு விஷயம் மனசில் நினைச்சா அதை மாற்றிக்கவே மாட்டான். பேசாம அப்பாவை எப்படியாச்சும் சமாதானம் பண்ணி நாமளே கல்யாணத்தை பண்ணி வச்சிடலாமாமா என்று சொல்லவும் முறைத்தார். பெரிய மனுஷன் போல பேசாத. உன் அப்பா கிட்ட எல்லாம் என்னால் இந்த விஷயத்த பேசவே முடியாது. அப்பாக்கு ஏமா லவ் மேரேஜ்னா இவ்வளோ வெறுப்பு? மகன் கேட்கவும் அவர் முகத்தில் கவலை தெரிய, அதுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்கு என்றார் சகுந்தலா. ஓ, என்ன கதைமா? ஆர்வத்துடன் மகன் கேட்க குந்தவையும் கவனித்து கொண்டிருந்தாள். உங்க பாட்டி தாத்தா இறந்த பிறகு அவருக்கு சொந்தம்னு பெருசா யாரும் இல்லை. ஒரு அத்தை மட்டும் இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரே பொண்ணு. கொஞ்சம் கஷ்டப்படுற குடும்பம். அந்த பொண்ணை உன் அப்பாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு அவங்க அத்தைக்கு ஆசை. ஆனால் இவர் பெருசாக எதுவும் சொல்லிக்கல. அந்த பொண்ணு பக்கத்து ஃபேக்ட்ரிக்கு வேலைக்கு வந்த வெளியூர்கார பையன் ஒருத்தனை பிடிச்சு போய் லவ் பண்ணி அவனுடைய ஊரை விட்டு ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிச்சு. அந்த பையன் சரியில்லை. பொன்ராட்டிய வேற ஆளுங்களுக்கு கூட்டி கொடுக்க பார்த்துருக்கான். அதுவும் அவன் மாசமாக இருக்கிறது தெரிஞ்சும். புருஷனை பற்றி தெரிஞ்சதும் அந்த பொண்ணுக்கு மனசு விட்டு போயிடுச்சு. பெத்தவங்களை விட்டு காதலிச்சவனை பெருசுன்னு நினச்சிட்டு போனதுக்கு தனக்கு கிடைச்ச தண்டனை நினச்சிக்கிட்டு புருஷனுக்கு சாப்பாட்டில் விஷத்தை கொடுத்து தானும் குடிச்சிட்டு செத்து போயிடுச்சு. இதெல்லாம் தெரிஞ்சதும் அத்தையும் மாமாவும் தாங்கிக்க முடியாமல் கதறினாங்க. ஒரே பொண்ணை தூக்கி கொடுத்த துக்கம் தாங்காமல் அவங்களும் தூக்கில் தொங்கி செத்து போயிட்டாங்க. ஒரு பொண்ணோட தப்பான காதல் அந்த குடும்பத்தையே அழிச்சிருச்சு. அதில் இருந்து காதல்ங்கிற வார்த்தையை கேட்டாலே உங்கள் அப்பாவுக்கு அலர்ஜி போல ஆயிடுச்சு. அச்சோ, பாவம்மா. அந்த பொண்ணு விவரம் தெரியாமல் இப்படி ஆனதுக்கு எல்லாரும் அதே போல் இருப்பாங்கன்னு நினைக்கக்கூடாதே. நல்ல காதலும் இருக்குதானே? காதலில் என்ன நல்லது கெட்டது? காதல்ங்கிற வார்த்தையே கெட்ட வார்த்தைன்னு தான் உங்கள் அப்பா நினைக்கிறாரு. ரொம்ப கஷ்டம்தான். பிள்ளைகளும் அன்னையுடன் சேர்ந்து கவலைப்பட்டனர். இப்போ என்னம்மா பண்ணுறது? அண்ணா கிட்ட கொஞ்சம் பொறுமையாக இருக்க சொல்லி பேசுங்க என்றான் அருள். என்றவர் மகனை தேடி மாடிக்கு செல்ல மற்றவர்களும் பின்னே தொடர்ந்தனர். ஆதி, கவலையுடன் பின்னில் ஒலித்த அன்னையின் குரலில் திரும்பிய ஆதித்யன் அன்னையை கண்டதும் புன்னகைத்தான். அவரது கண்களும் முகமும் அழுததில் வீங்கி இருக்க அவனுக்கும் கஷ்டமாயிருந்தது. இப்படி உட்காருங்கம்மா சொன்னவன் அவர் கைப்பிடித்து கட்டிலில் அமர்த்தினான். என் மேல கோவமா? மகனது கேள்வியில் மீண்டும் கண்கள் கலங்க அவன் கைகளை பற்றி கொண்டார். கண்ணா, இது வேணாண்டா. நான் ஒன்றும் காதலுக்கு எதிரி இல்லை. ஆனால் நம்ம குடும்ப சந்தோஷத்துக்கு அப்பாவும் முக்கியம்டா. அவரை வேதனைப்படுத்தி உனக்கு பிடிச்ச பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவர் சும்மா இருக்க மாட்டார். உன்னை இந்த வீட்டில இருந்தே ஒதுக்கி வச்சாலும் வச்சிருவாரு. அதையெல்லாம் என்னால் தாங்கிக்க முடியாது. வீட்டுக்கு மூத்தவன் நீயே இப்படி குடும்பத்தை எடுத்துக்கிட்டு கல்யாணம் பண்ணி போனா உன் தங்க தம்பியோட வாழ்க்கையும் பாதிக்கும். நம்ம குடும்ப சந்தோஷத்துக்காக நீ உன் காதலை மறந்துருக்கண்ணா. கண்கள் கலங்க உருக்கமாய் கேட்டார் அன்னை. ஒரு நிமிடம் அமைதியாய் யோசித்தவன் முகம் இறுகியது. தன் கையை பற்றி இருந்த அன்னையின் கையை தட்டி கொடுத்தவன், சரிம்மா, நீங்க சொன்ன வார்த்தைக்காக சம்மதிக்கிறேன். அவளை பார்க்காம பேசாம இருக்கேன். ஆதி சொல்லவும் சகுந்தலாவின் முகத்தோடு இளையவர்களின் முகமும் மலர்ந்தது. அண்ணனின் காதலின் உறுதி இத்தனைதானா என்று குந்தவை மனதில் சின்ன ஏமாற்றம் கூட தோன்றியது. அவர்கள் சந்தோஷத்துடன் பார்க்கும் போதே, ஆனா ஒரு கண்டிஷன் என்ற ஆதி உலர்ந்திருந்த உதட்டை நாவால் நினைத்து கொண்டான். என்னப்பா, என்ன கண்டிஷன்? நீ சம்மதிச்சதே பெரிய விஷயம். என்னன்னு சொல்லுடா என்றார் சகுந்தலா. கல்யாணம்னு ஒன்று நடந்தா அது அவளோட மட்டும்தான். எத்தனை வருஷம் ஆனாலும் காத்திருக்க நான் தயார். என்னை வேறு எந்த பொண்ணையும் கல்யாணம் பண்ணிக்க சொல்லக்கூடாது. என் மனசில் வந்த ஒருத்தி தான் என் வாழ்க்கையிலையும் வரணும். வேற யாரையும் இனி அந்த இடத்துக்கு என்னால் அனுமதிக்க முடியாது. உங்கள் புருஷன் இதுக்கு சம்மதிப்பாரா சொல்லுங்க. அவன் கேட்கவும் பதில் சொல்ல தெரியாது அன்னை விக்கித்து நிற்க தங்கை பிரமிப்புடன் அண்ணனை நோக்கினாள்.
அருளின் கண்களிலும் ஒரு சபாஷ் தெரிந்தது. அம்மா, என்னை பொறுத்தவரை காதல் ஒரு வழி பாத பயணம். அதில் போனவங்க திரும்பி வர முடியாது. நான் சும்மா தமாஷுக்கு நேரப்போக்குக்கு நந்தினியை காதலிக்கல. என் அடி மனசில் இருந்து அவன் மேலே தோணின பிரியம்தான் என்னை இப்படி பேச வச்சது. இனி நீங்கள் தான் முடிவு சொல்லணும் என்றவன் நான் சொல்ல வேண்டியதை சொல்லிவிட்டேன் என்பது போல் அங்கிருந்த தண்ணீர் பாட்டிலை எடுத்து வாயில் சரித்து கொண்டான். சகுந்தலாவின் தலைக்குள் இப்போது பிரளயமே நடந்து கொண்டிருந்தது. இன்னும் எத்தனை காலமானாலும் அவன் தந்தை இதற்கு சம்மதிக்கப் போவதில்லை. எந்த நம்பிக்கையில் அவனிடம் பேசுவது என குழம்பி நின்று கொண்டிருந்தார். இருந்தாலும் அப்போதைக்கு அவனது கல்யாண முடிவை தள்ளி போடுவது மட்டுமே தற்காலிக வழி என தோன்ற நிமிர்ந்து மகனை நோக்கினார். ஆதி, உன்னை பற்றி எனக்கு தெரியும்டா. எந்த ஒரு விஷயத்திலையும் யோசிக்காம நீ இறங்க மாட்ட. அந்த அளவுக்கு உன் மனசுல அந்த பொண்ணு இருக்கான்னு சொல்லும்போது மறந்துடுன்னு என்னால் ஈஸியாக சொல்ல முடியாது. ஆனால் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுப்பா. எப்படியாச்சும் அப்பா கிட்ட பேசி சம்மதிக்க வச்சு உன் கல்யாணத்தை நாங்களே நடத்தி கொடுக்குறோம். அதை விட்டுட்டு நீயா கல்யாணம் பண்ணிட்டு வந்தா நம்ம குடும்ப மானமே போயிடும். அது எல்லாரையும் பாதிக்கும். மிகவும் தன்மையாய் எடுத்து சொன்னார் அன்னை. சரிம்மா, நீங்கள் இவ்வளோ சொல்கிறதுக்காக நான் காத்திருக்கேன். ஆனால் அப்பாவோட மிரட்டலுக்கு பயந்துட்டுலாம் இல்லை. எதுவாக இருந்தாலும் சீக்கிரமே ஒரு முடிவு தெரியணும். இன்னும் 6 மாதத்தில் எனக்கு யுஎஸ் போக வேண்டி வரும். அதுக்குள்ளே அந்த கல்யாணத்தை முடிச்சிட்டா அவளையும் அழைச்சிட்டு போயிடுவேன். ஹனிமூன் செலவு மிச்சம் பாருங்க என்று சிரித்த மகனை நோக்கி புன்னகைத்தாலும் மனதிற்குள் திகிலாகவே உணர்ந்தார் சகுந்தலா. இளையவர்கள் தங்களை பார்த்து கொண்டிருப்பதைக் கண்ட ஆதி, குந்தவை, அண்ணியை உனக்கு பிடிச்சதா என்று கேட்க, ரொம்ப பிடிச்சதண்ணா, ரொம்ப அழகா இருக்காங்க என்றாள் அவள். நீ என்னடா எதுவும் சொல்ல மாட்டேங்கிற என்றான் தம்பியை தோளுடன் அணைத்து கொண்டு. எல்லாம் நல்லபடியாக நடந்தா எனக்கும் சந்தோஷம்தான் அண்ணா என்றான் அவன். அம்மா, சீக்கிரம் டின்னர் ரெடி பண்ணிட்டா நான் சாப்பிட்டு கிளம்பிடுவேன். மறக்காம அப்பம் பேக் பண்ணி வச்சிருங்க. நீங்கள் செய்கிற அப்பம் நந்தினிக்கு ரொம்ப பிடிக்கும் என்ற மகனின் பேச்சை கேட்டு முழு மனதுடன் அவரால் சிரிக்க முடியாமல் கீழே சென்றார். இரவு உணவை சீக்கிரமே முடித்துக்கொண்டு சற்று நேரத்திலேயே கிளம்பினான் ஆதித்யன். அருள் பைக்கில் அவனை டிராவல்ஸில் விட அழைத்து சென்றிருக்க என்ற முகத்துடன் உள்ளே நுழைந்தார் சுந்தரம். எங்க உன் பையன் கிளம்பிட்டானா? கல்யாணம் எப்போ ஃபிக்ஸ் பண்ணியிருக்கான்? நாளைக்கா நாளனைக்கா? கிண்டலாய் கேட்டவரின் முகத்தில் கோபம் கொப்பளித்துக் கொண்டிருக்க அமைதியாய் உணவு மேஜையில் அவருக்கு வேண்டியதை எடுத்து வைத்துக் கொண்டிருந்தார் சகுந்தலா. சாப்பிட வாங்க, சப்பாத்தி ஆறிட போது. ஓ, உன் பிள்ளை தான் என்னை மதிக்கலேனா? நீயும் பதில் சொல்ல மாட்டியா? எல்லாம் என் நேரம். என்னங்க இப்படி பேசுறீங்க? மதியமும் சாப்பிடல, பசியோட வந்திருப்பீங்கன்னு தான் சாப்பிட கூப்பிட்டேன். இப்போ என்ன தெரியணும் என்றார் அமைதியாய். அடுத்த எலெக்ஷனில் தாமரை மறுபடி மலருமா மலராதான் தெரியணும். உன்னால் சொல்ல முடியுமா? ஆங்காரமாய் கேட்டவரை கண்டு முழித்தார் சகுந்தலா. அவர் சத்தத்தை கேட்டு அறையில் எழுதி கொண்டிருந்த குந்தவை வெளியே வந்து எட்டி பார்க்க அவளையும் முறைத்துவிட்டு என்று அறைக்கு சென்று விட்டார். கடவுளே, இப்படி ஒரு முரட்டு மனுஷனை நான் எப்படிதான் சமாளிச்சு அவனுக்கு சம்மதம் வாங்கி தர போறனோ? மனதுக்குள் புலம்பிக் கொண்டே அவரை தேடி அறைக்கு சென்றார். குளியலறையில் சத்தம் கேட்க சிறிது நேரத்தில் டவலால் உடலை துடைத்து கொண்டு வெளியே வந்தார். அமைதியாய் கட்டிலில் அமர்ந்திருந்த சகுந்தலா, என்னங்க வந்து சாப்பிடுங்க, பசியில தலை வலிக்கும் என்று பரிதாபமாய் சொல்ல விருட்டென்று ஹாலுக்கு சென்றார். தொலைக்காட்சியில் செய்திகளை வைத்துவிட்டு அமர்ந்தவர் முன்னில் சப்பாத்தி குருமாவுடன் நீட்டியவர். இப்போ நீங்க சாப்பிட போறீங்களா? நான் சாப்பிடாம போய் படுக்கட்டுமா என்று பிளாக்மெயில் போல கேட்க விருட்டென்று பிளேட்டை வாங்கி கொண்டவர், சாப்பிட்டு தொலைகிறேன் என்று சாப்பிடத் தொடங்கினார். புன்னகையுடன் தனக்கும் ஒரு பிளேட்டில் சப்பாத்தியை எடுத்துக்கொண்டு அவருக்கு அருகே வந்து அமர்ந்தார் சகுந்தலா. தொலைக்காட்சியில் இருந்து பார்வையை அங்கும் இங்கும் அகற்றாமல் உன்னிப்பாய் கவனித்துக் கொண்டவரின் பிளேட் காலியாயிருக்க மீண்டும் ஒரு சப்பாத்தியை சகுந்தலா வைக்க, பாவம் பசியோ என்னவோ அதையும் சாப்பிட்டு முடித்தார். இன்னொன்று வைக்கட்டுமாங்க மனைவி கேட்க முறைத்தவர், போதும் போதும் என்று எழுந்து செல்ல சிரித்து கொண்டார் சகுந்தலா. உங்களால பசி பொறுக்க முடியாதுன்னு எனக்கு தான் தெரியுமே என்று நினைத்து கொண்டே பாத்திரத்தை கழுவிவிட்டு கணவரிடம் வந்து அமர, அப்போதும் அவர் என்றுதான் அமர்ந்திருந்தார். சற்றென்று ரிமோட்டை எடுத்து மியூசிக் சேனலை சகுந்தலா வைக்க அவர் முறைப்புடன் திரும்பினார். போதுங்க, ரொம்ப ஓவராத்தான் முறைக்கிறீங்க. முறை மாப்பிள்ளைன்னு நினப்பு. நான் என்ன பண்ண? நீ என்ன பண்ணணும்? அதான் உன் அருமை புள்ள பண்ணி வச்சிருக்கானே. காதலாம் காதல், புடலங்கா காதல். அழகா தோளு வெள்ளையா ஒருத்தியை பாத்திரக்கூடாதே. உடனே அவ யாரு என்னன்னு தெரியாமலே லவ் பண்ண தொடங்கிட வேண்டியது. அவர் சொல்ல, எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வந்தா அதுக்கு பேர் லவ் இல்லை. சகுந்தலா சொல்ல, ஓஹோ, உனக்கு ரொம்ப தெரியுமோ என்றார் எரிச்சலுடன்.
ரொம்ப தெரியலனாலும் கொஞ்சமா தெரியும் என்று சிரித்து அவரை சமாதானிக்க முயல அவர் வேகமாய் ரிமோட்டை எடுத்து நியூஸ் சேனலை வைத்தார். ஹாலில் அவர்கள் பேசுவது காதில் அவ்வப்போது விழ குந்தவைக்கு சிரிப்பாய் வந்தது. இந்த அப்பா சரியான முசுடு. எதுக்காவது கோச்சிட்டு மலையிட்டா அம்மா பாடு ரொம்பவே கஷ்டம்தான். பாவம், நிறைய தண்ணி குடிக்கணும் போல இருக்கு என யோசித்து கொண்டே எழுதி கொண்டிருந்தாள். என்னங்க, எதுக்கு இவ்வளோ கோபம்? கொஞ்சம் அமைதியா நான் சொல்கிறத கேளுங்க. நம்ம புள்ள அப்படியெல்லாம் அவன் இஷ்டத்துக்கு எதுவும் பண்ணிட்டு போக விட மாட்டான். அவன் ஏதோ ஒரு வேகத்தில் அப்படி பேசிட்டான். அதுக்காக அதை பண்ணிடுவான்னு நினைக்காதீங்க. அவனுக்கும் நம்ம குடும்பமானோம் மரியாதை மேலே அக்கறை இருக்கும்ல. ஆமாம், அக்கறை இருக்கிறவன் தான் என் சம்மதம் இல்லைனா அவனை கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொன்னானாக்கும். நீ ஓவரா உன் பிள்ளைய தலை மேலே தூக்கி வச்சு உட்காராத. இப்படி பண்ணிதான் அவன் என்னை மதிக்காமல் வளர்ந்து நிற்கிறான். பழியை அவர் மீதே திருப்பினார். அப்படியெல்லாம் இல்லைங்க, கொஞ்சம் பொறுமையா கேளுங்க என்றார் சகுந்தலா டிவி சத்தத்தை குறைத்து. பெத்த பிள்ளையே மரியாதை கொடுக்க மறக்கும்போது எப்படி பொறுமையா இருக்கிறது? அவர் மீண்டும் அதையே சொல்வதில் அந்த வார்த்தை அவர் மனதை எத்தனை காயப்படுத்தி இருக்கும் என்று சகுந்தலாவுக்கு புரிந்தது. தப்புதான், அவன் அப்படி சொல்லியிருக்க கூடாது. அதுக்கப்புறம் அவன் கிளம்புறதுக்கு முன்னாடி நான் போய் பேசினேன். அவன் அந்த பொண்ணை ரொம்ப சின்சியராக லவ் பண்ணுறான் போல இருக்கு. எத்தனை காலம் வேணாலும் அப்பாவோட சம்மதத்துக்கு வேண்டி காத்திருக்கேன். ஆனால் அவளை தவிர வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னான். ஓ, இப்படி சொல்லிட்டா மட்டும் அவன் நல்லவனா? அது இல்லைங்க, நாமளும் அந்த பொண்ணு யார் என்னன்னு விசாரிச்சு பார்த்து 2 குடும்பத்துக்கும் இது ஒத்து வந்தா சம்மதிக்கிறதுல தப்பு இல்லையே. மெதுவாய் தனது கருத்தை சொன்னார் சகுந்தலா. ஓ, எனக்கு பிடிக்காத விஷயத்த மட்டும் அவனுக்காக நான் ஒத்துக்கணும், அவனுக்கு பிடிச்ச விஷயத்த மட்டும் அவன் விட்டு தர மாட்டான். என் சம்மதத்துக்கு வேண்டி அவன் காத்திருந்தா இந்த ஜென்மம் முழுக்க காத்திருக்க வேண்டியதான். அந்த இளவெடுத்த காதலை நான் எத்தனை காலமானாலும் சம்மதிக்க மாட்டேன். பிடிவாதமாய் சொல்லியவர் எழுந்து அறைக்கு சென்றுவிட சகுந்தலாவுக்கு தான் தலையை பீத்து கொள்ளலாம் போல் தோன்றியது. அத்தியாயம் 20. நான் பெங்களூர் வந்து 2 நாள் ஆச்சு. என்னோடவே ஊருக்கு கிளம்பின நந்தினி திரும்பி வராமல் இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்காளோ? யோசித்து கொண்டே காஃபியை கலந்து ஒரு கப்பில் எடுத்துக்கொண்டு ஹாலுக்கு வந்தான் ஆதித்யன். சனிக்கிழமை அவனது அலுவலகத்திற்கு விடுமுறை என்பதால் வீட்டில் இருந்தான். நந்தினி இல்லாததால் அலுவலகம் செல்லவே போர் அடித்தது. உடனே அவளை காண வேண்டும் போலிருக்க அலைபேசியில் அழைத்தான். அது ஒலித்து எதிர்ப்புறத்தில் ஒரு பெண் குரல் ஹலோ எனவும் அது நந்தினியின் குரல் இல்லையே என தோன்ற சற்று தடுமாறியவன் சமாளித்தான். அதற்குள் எதிர்ப்புறம் மீண்டும் ஒலித்தது. ஹலோ, யாரான சம்சாரிக்கினது? என்னது சம்சாரியா? ஹலோ, நான் சம்சாரியோ சாமியாரோ இல்லைங்க, நான் பிரம்மச்சாரி என்றதும் எதிர்குரல் குழம்பி மௌனம் சாதிக்க புன்னகைத்து கொண்டான். ஐம் ஆதித்யா ஃப்ரம் பெங்களூர். நந்தினி இல்லையா என்று கேட்கவும், ஆஹான் ஆதிச்சேட்டா நானோ, ஞான் வானதி நந்தினிட சிஸ்டரானோ. சுகானோ சேட்டா அவள் இயல்பாய் கேட்கவும் திகைத்தவன். யா ஃபைன் நந்தினி மீண்டும் கேட்க அவள் களகளவென்று சிரித்தாள். ஹா, நீங்கள்ட ஒரு நந்தினி கொடுக்காம் என்றவள், சேச்சி இதா நினக்கு ஃபோன் என்று அலற அடுக்கலையில் இருந்து வந்தவள், யாரடி ஃபோனில்? எனக்கு வந்த கால், நீ எந்தன எடுத்தது? தங்கையை அதட்டி கொண்டே வாங்கியவள் அதில் ஆதி என்று காணவும் சற்றென்று தங்கையை நோக்க, ஓகே ஓகே, கண்டு கண்டு கண்டில்லா, கேட்டு கேட்டு கேட்டில்லா பாடிக்கொண்டே நகர்ந்தாள் அவள். சட்டென்று முகம் சிவந்த நந்தினி அலைபேசியுடன் தனது அறைக்குள் நுழைந்து கொண்டாள். ஹலோ, ரகசியம் பேசுவது போல் ஒலித்த அவளது குரலை கேட்டதும் மனதிற்குள் சந்தோஷ பூ பூக்க, ஹாய் நந்து, இன்னும் இங்கே வந்து சேராம அங்கே என்ன பண்ணிட்டு இருக்க? என்னை பற்றி கொஞ்சமாச்சும் யோசிச்சியா? உன்னை எவ்வளோ மிஸ் பண்ணுறேன் தெரியுமா? படபடவென்று மனதில் உள்ளதை கொட்டி தீர்த்தான் ஆதி. சரி சரி, ஏண்ட சக்கரை கூட்டன் அழாத. அப்பாக்கு நேற்று திடீர்னு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு, அதான் கிளம்பல. இன்னைக்கு நைட்டு கிளம்பிடுவேன், நாளைக்கு அங்கே இருப்பேன். என் சக்கரை குட்டனுக்கான ஓடி வந்துடுவேன் ரகசியமாய் கிசுகிசுத்தாள் நந்தினி. இப்போ மட்டும் சக்கரை குட்டன் அங்கே போனால் என் நினைவே இருக்கிறதில்ல. எனக்கு தான் எப்பவும் உன்னையே நினச்சி மூச்சு முட்டுறது போல இருக்கு. ஹேய் ஆதிக்கண்ணா, கோச்சிக்காதடா, நான் தான் நாளைக்கு வந்துடுவேன்ல. அவள் கொஞ்சவும் குளிர்ந்தான். என்னை வெயிட் பண்ண வச்சதுக்கு உனக்கு பெரிய பனிஷ்மெண்ட் இருக்கு. என்ன பனிஷ்மெண்ட்? தெரிந்து கொண்டே கேட்கும்போது அவளது குரல் குலைய முகம் நாணத்தில் பிரகாசித்தது. சி போடா என்றவள், ஓகே நாளைக்கு பார்க்கலாம் என்று வைத்துவிட அவளுடன் பேசியதும் உற்சாகமாய் உணர்ந்தான் ஆதித்யன். வாடி வா, உனக்கு நாளைக்கு இருக்கு. யோசிக்கும் போதே குதூகலமாயிருக்க விசிலடித்து கொண்டான்.
அடுத்த நாள் சொன்னது போலவே நந்தினி காலையில் பெங்களூர் வந்துவிட்டாள். ஞாயிறு விடுமுறைதானே என்று குதித்த வானதியை சமாளித்து கிளம்பியிருந்தாள். நந்தினிக்கு ஆதித்யன் மேல் விருப்பம் இருப்பதை நேரடியாய் அவள் வானதியிடம் சொல்லாவிட்டாலும் அவளது பேச்சில் அடிக்கடி வரும் ஆதியையும் அவனை பற்றி சொல்லும்போது சிறு நாணத்துடன் பிரகாசிக்கும் நந்தினியின் முகத்தையும் வைத்தே இருவருக்குள்ளும் சம்திங் இருப்பதை புரிந்து வைத்திருந்தாள். நந்தினி கோவை ஹாஸ்டலில்தான் தங்கி கல்லூரி படிப்பை முடித்திருந்தாள். எனவே அழகாய் தமிழ் பேசுவாள். அவளுக்கும் ஆதியைப் போல் படிக்கும்போதே கேம்பஸ் இன்டர்வியூவில் தேர்வாக பெங்களூர் கிளைக்கு வேலைக்கு வந்து சேர்ந்தாள். ஆதி அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் என்றால் இவள் மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட். இருவருக்கும் தினமும் பார்க்க பேச சந்தர்ப்பம் அதிகமாயிருந்ததால் நட்புடன் தொடங்கிய பழக்கம் ஒருவரை ஒருவர் பிடித்து போனதில் புரிதலுடன் அழகான காதலாய் மலர்ந்திருந்தது. இரவு 8 மணிக்கு பேருந்தில் கிளம்பியிருந்தாள். காலை 6 மணிக்கு பெங்களூருவை வந்தடைந்தாள். அதிலும் பாதி நேரம் வரை ஆதியுடன் அலைபேசியில் அரட்டையடித்ததில் உறங்காமல் கழிந்திருந்தது. அவளை பிக்கப் செய்ய வருகிறேன் என்று அடம் பிடித்தவனை வேண்டாம் என்று கூறியிருந்தும் பேருந்தில் இருந்து இறங்குபவள் முன்னில் காத்து நின்றவனைக் கண்டு மலர்ந்தாள். அவளைக் கண்டதும் அழகாய் புன்னகைத்தவன், காலை வணக்கம் கண்மணியே என்று சொல்ல, அவ்வளோ தூரம் வரவேணான்னு சொல்லியும் வந்து நிற்கிற, உன்னை என்னதான் பண்றது என்று செல்லமாய் முறைத்துக்கொண்டே ஆர்வமாய் அவனை பார்த்தாள். அதென்னவோ அவன் முகத்தை எத்தனை நேரம் பார்த்தாலும் அவளுக்கு சலிப்பதே இல்லை. சிறு நாணத்துடன் தன் முகத்தையே பார்த்திருந்தவளைக் கண்டு அவன்தான் சினுங்குவான். நீ இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவ. நாம மீட் பண்ண போகிறோம்னு நினச்சாலே தூக்கம் எல்லாம் ஓடி போயிடுது நந்து. அப்புறம் எதுக்கு பேருக்கு படுத்துட்டு, சரி உன்னையாச்சும் பிக்கப் பண்ணலான்னு ஓடி வந்துட்டேன் சொன்னவன் பேகை வாங்கி வண்டி முன்னில் வைத்தான். லீவாச்சே, பாவம் பையன் கொஞ்சம் தூங்கட்டும் நினைச்சா இங்கே வந்து நிற்கிற. இருந்தாலும் நீ இவ்வளோ சின்சியர் லவரா இருக்கக்கூடாதுடா. அவனை கிண்டல் அடித்து கொண்டே பைக்கில் அமர்ந்தாள். காலையிலேயே பைக்கை தூக்கிட்டு வந்திருக்கேன். மீட்டருக்கு மேலே ஏதாச்சும் போட்டு கொடுங்க மேடம். அவன் எதை சொல்கிறான் என புரிந்தவளுக்கு வெக்கமாய் வந்தது. சி போடா, இப்போ பார்த்தாலும் இப்படியே பேசிக்கிட்டு. அழகாய் வெக்கப்பட்டவளை அப்படியே இடம் பொருள் பார்க்காமல் நெஞ்சோடு அணைக்கும் ஆவல் வந்தது. என் முன்னாடி வெக்கப்படாதன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். அதை பார்க்கும்போதே ஜிவ்வுன்னு ஏதோ ஒன்று ஏறுதே அவன் சொல்லவும், ஓ ஏறும் என்றவள் அவன் இடுப்பில் கிள்ள துள்ளினான். காலையிலேயே மனுஷனை இம்சை பண்ணுறாளே சொல்லிக்கொண்டே கையால் அழுந்த தலைமுடியை ஒதுக்கியவன் வண்டியை எடுக்க பின்னல் 2 பக்கமும் காலை போட்டு அமர்ந்தாள் நந்தினி. இந்த குளிரில் இவ்வளோ இடைவெளி அவசியமா? நான் பாவம் இல்லையா? அவன் கேட்கவும் சிரித்தவள் பின்னிலிருந்து அவனை மெல்ல அணைத்து கொள்ள புன்னகையுடன் வண்டியை கிளப்பினான். பெங்களூருவின் குளிரான சாலையில் மஃப்ளர் சொட்டர் அணிந்து நடமாடத் தொடங்கிய மக்களை கடந்து குளிருக்கு இதமாய் அவள் உடல் கொடுக்கும் ஸ்பரிச வெப்பத்தை உணர்ந்தபடி வண்டியை ஓட்டிக்கொண்டிருந்தான் ஆதித்யன். ஆதி, நீ வீட்டில் நம்ம விஷயத்த சொல்ல போறேன்னு சொன்னியே, சொல்லிட்டியா? அவளது உதடுகள் அவன் காதருகே தொட்டும் தொடாமலும் ஸ்பரிசித்து கேட்க சட்டென்று மௌனித்தவன், வீட்டில் போய் விவரமாக பேசிக்கலாம் என்று சொல்லவும், வீட்டுக்கா? என்னை ஹாஸ்டலில் விடு என்றாள் அவள் சினுங்களுடன். ஏன் அவ்வளோ அவசரமாக அங்கே போய் என்ன பண்ண போகிற? இன்னைக்கு ஃப்ரீ தானே, ஈவினிங் போனால் போதும் அவன் சொல்லவும், எனக்கு கொஞ்சம் தூங்கணும், துணி துவைக்கணும் என்றாள் அவள். அதை நம்ம வீட்லேயும் பண்ணலாம், அடம் பிடிக்காத. யாரு, நானா அடம் பிடிக்கிறேன்? வாய்க்குள் முணங்கிக் கொண்டாலும் அவன் காதில் கேட்கவே செய்ய இதழில் புன்னகை நெளிந்தது. உன்கிட்ட நிறைய பேச வேண்டியிருக்கு நந்து, அதான். அவன் குரலில் தெரிந்த கணம் மனதை அச்சுறுத்த என்று தலையாட்டினாள். அலுவலகத்திற்கு சற்று அருகில்தான் ஆதியின் பிளாட் இருந்தது. அங்கே ஆண் பெண் பேதமில்லாமல் சகஜமாய் பழகுவது வழக்கம் என்பதாலும் நந்தினி அவன் பிளாட்டுக்கு இதற்கு முன்பே பல முறை வந்திருந்ததாலும் முன்னில் இருந்த செக்யூரிட்டி சிநேகமாய் சிரித்து சல்யூட் வைத்தான். அவனிடம் பதிலுக்கு சிரித்துவிட்டு ஆதித்யன் பின்னில் சென்ற நந்தினிக்கு கூச்சமாயிருந்தது. காலையில் கையில் பேகுடன் இங்கே வந்ததைக் கண்டு அந்த செக்யூரிட்டி என்ன நினைத்தானோ, இதை சொன்னா மற்றவங்க என்ன நினைப்பாங்கன்னு யோசிச்சா நம்மால வாழ முடியாதுன்னு இந்த ஆதி லெக்சர் கொடுப்பான் என யோசித்தபடி அமைதியாய் நடந்தாள். ஆதியின் பிளாட் 2வது தளத்தில் இருக்க படியேறி முன்னில் வந்து நின்றனர். பாக்கெட்டில் கை நுழைத்தவன் சாவியை எடுத்து லாக்கின் வாயில் திணிக்க அது கிளக் என்ற ஓசையுடன் திறந்து வழிவிட்டது. உள்ளே நுழைந்ததும், நீ ஃப்ரெஷ் ஆயிட்டு வா, நான் காஃபி போட்டு வரேன் என்றவன் அடுக்கலைக்கு செல்ல அவளுக்கும் குளிக்க வேண்டும் என்று தோன்றியதால் பேக்கிலிருந்து வேண்டியதை எடுத்துக்கொண்டு பாத்ரூமுக்குள் நுழைந்தாள்.
ஆண் மட்டும் தங்கி இருக்கும் வீடுதான் என்றாலும் ஹால், குளியலறை எல்லாமே சுத்தமாய் வைத்திருந்தான் ஆதி. வாரம் 2 முறை வீட்டை கூட்டி துடைத்து பாத்ரூம் கழுவிவிட அங்கே சர்வன்ட் இருந்தனர். குளித்து ஃப்ரெஷ்ஷாய் வெளியே வந்தவளை பிரெட் ஆம்லெட்டுடன் சூடான காஃபியும் வரவேற்க, குளித்ததில் பசி அதிகமாக இருந்தவள் அவள் கேட்காமலேயே புரிந்து கொண்டு தயாராய் வைத்திருந்தவனை சந்தோஷமாய் கட்டிக்கொண்டாள். அவள் தலையில் இருந்து ஒற்றிக் கொண்டிருந்த நீர்த்துளிகளில் இன்னும் ஷாம்புவின் மனம் மீதம் இருக்க, நெஞ்சோடு அணைத்து நின்றவளின் அருகாண்மையில் மனம் தடுமாறத் தொடங்க சுதாரித்து கொண்டவன், நந்து, நான் இன்னும் குளிக்கல. விலக முயல அவள் இறுக்கிக் கொண்டாள். அதொன்னும் பரவாயில்ல. அவன் மேலுள்ள நேசத்தில் குழந்தை போல கண்ணை மூடி சினுங்கியவளை நெற்றியில் முத்தமிட்டு விளக்கினான் ஆதித்யன். நந்து, பசியா இருப்பேன்னு தெரியும், அதான் செஞ்சு வச்சேன். நீ சாப்பிடு, நான் குளிச்சுட்டு வந்துடுறேன் சொல்லிவிட்டு டவலுடன் குளியலறைக்குள் நுழைந்து கொள்ள, மனதிலும் உடம்பிலும் குளியலறையிலும் கூட அவள் வாசமே நிறைந்திருக்க சுகமாய் உணர்ந்தான். இவளை இன்னும் எத்தனை நாள் தான் எட்டி நின்னே ரசிச்சிட்டு இருக்குது? நினைக்கும் போதே மனதிற்குள் அன்னையின் சோகமான கண்ணீர் முகம் வந்து போக, அம்மா கிட்ட வாக்கு கொடுத்துருக்கோம், நந்து கிட்ட பக்குவமா சொல்லணும். தேவையில்லாம எதுவும் சொல்லி பயமுறுத்திடக்கூடாது என்று நினைத்து கொண்டே பெருமூச்சுடன் குளித்து முடித்தான். செம்ம பசியில் இருந்தவள் அவன் செய்தது எல்லாவற்றையும் உள்ளே தள்ளி காஃபியும் குடித்துவிட்டு அடுக்களையில் நின்று உருட்டி கொண்டிருக்க, மேகி நூடுல்ஸ் பாக்கெட்டை கண்டவள் முகம் பிரகாசமானது. வேகமாய் அதை தயாரிக்க தொடங்கியவள் பின்னில் ஆதி வந்து நிற்பதை உணர்ந்ததும், சாரி ஆதி, செம்ம பசி. நீ செஞ்சு வச்ச எல்லாத்தையும் நானே சாப்பிட்டுட்டேன். ஜஸ்ட் 2 minutes, மேகியோட வரேன் சொன்னவளின் பின்னில் வந்து நின்றவன் அவள் தோளில் தாடையை பதித்து பின்னில் இருந்து அணைத்து கொள்ள, கைகளை தட்டிவிட மூளை சொன்னாலும் அந்த அணைப்புக்குள் புதைந்து போகவே மனம் ஏங்கியது. கைகள் கத்தியை பிடித்தபடி இருக்க, வெங்காயத்தை நறுக்காமல் சிலையாய் சிலிர்த்து நின்றவளின் கழுத்தில் அவன் முத்தமிட, சட்டென்று திரும்பி அவன் நெஞ்சில் தஞ்சம் கொண்டாள் நந்தினி. இடுப்பில் டவல் மட்டும் அணிந்திருந்தவனின் குளிர்ந்த வெற்று மார்பில் அவள் சாய்ந்திருக்க, மேனியில் இருந்து வீசிய சோப்பின் மணமும் இளம் மார்பில் வைரமென மின்னிய நீர்த்துளிகளும் சேர்ந்து மனம் மயக்க, இறுக்கமாய் அணைத்து கொண்டவள் முகத்தை கண்டவன் மனம் காதலில் உருகியது. இவள் எனக்கானவள், இவளை எதற்காகவும் யாருக்காகவும் என்னால் விட்டு கொடுக்க முடியாது என மனம் தவித்தது. அவள் நெற்றியில் தனது குளிர்ந்த இதழை பதிக்க அவள் தேகம் சிலிர்த்து நடுங்குவதை தன்னில் உணர்ந்தான். அவனது இதழ்கள் மெல்ல அவளது கூர்நாசியில் முத்தமிட்டு மெல்ல கீழிறங்க, சட்டென்று அவள் அவனை விட்டு விலகவும் தவிப்பாய் உணர்ந்தவன் தலையை கோதிக்கொண்டு தன்னை கட்டுப்படுத்தினான். சாரி நந்து, ஒரு வேகத்தில். அவனது வார்த்தைகள் தடுமாற பொறுக்காதவள் வேகமாய் திரும்பி அவனது இதழை தன் இதழால் பற்றி சமாதானப்படுத்த முயன்றாள். அவளது முத்த முற்றுகையை எதிர்பார்க்காத அவனது இதழ்கள் மெல்ல துடித்து அவளுக்குள் அடங்க, சிறிது நேரம் ஒருவர் இதழ் மேல் மற்றவர் இதழ்கள் இலைப்பாரி கிடந்தன. கைகள் இரண்டும் முதுகில் தேடலை தொடங்கியிருக்க, கட்டுப்பாட்டை மனம் இழந்திடுமோ என தவிக்கையில் சட்டென்று சுதாரித்து விலகினாள் நந்தினி. விளையாட்டை நடுவில் நிறுத்திய சங்கடம் இருவருக்குள்ளும் தவிப்பாய் படர்ந்தாலும் அவர்களுக்குள் இருந்த நிதானம் எல்லை தாண்டக்கூடாது என்று எச்சரித்தது. தலை குனிந்து முகம் சிவக்க நிற்கும் மனம் நிறைந்தவளை காதலுடன் பார்த்த ஆதித்யன், மீட்டருக்கு மேலே கொஞ்சம் அதிகமாகவே போட்டு கொடுத்துட்டேன் நந்து என்று சொல்ல வெக்கத்துடன் திரும்பிக் கொண்டாள் நந்தினி. இப்படிலாம் நடந்துருமோண்டா, நான் ஹாஸ்டலுக்கு போறேன்னு சொன்னேன், கேட்டாதானே என்றவளின் குரலில் தாபத்தின் சாயல் மிச்சம் இருந்தது. எனக்கு பிடிச்சிருக்கு அவன் சொல்லவும் திரும்பியவள், என்ன பிடிச்சிருக்கு என்றாள் பார்வையால். உரிமையோடு நீயா எனக்கு கொடுத்த முதல் முத்தம். இது வரைக்கும் நான் உன்னை எத்தனையோ தடவை கிஸ் பண்ணியிருந்தாலும் இது ஸ்பெஷல் என்றவன் குரலின் குலைவு அவளை என்னவோ செய்தது. சரி போதும், நீ போ, நான் சாப்பிட செஞ்சு எடுத்துட்டு வரேன். அதற்கு மேல் நின்றாள். அவன் மனமும் தடுமாறுமோ என யோசித்தவன் சிரித்துக்கொண்டே நகர்ந்தான். சிறிது நேரத்தில் சூடான நூடுல்ஸை ஸ்பூனுடன் பிளேட்டில் எடுத்துக்கொண்டு ஹாலுக்கு வந்தாள் நந்தினி. அதற்குள் ஆதித்யன் முக்கால் டவுசரும் டிஷர்ட்டும் அணிந்து பவ்யமாய் அமர்ந்திருக்க, அவனை பார்த்து கொண்டே அருகில் சென்றமர்ந்தவள் பிளேட்டை நீட்டினாள். என்னடி என்ன ஓவரா சைட் அடிக்கிற? கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாலும் நீ அழகந்தாண்டா சொன்னவளை நோக்கி புருவத்தை தூக்கியவன். ஓஹோ, ரொம்ப தேங்க்ஸ் மேடம் சொல்லிக்கொண்டே சாப்பிடத் தொடங்க அவனையே பார்த்திருந்தாள். என்ன நூடுல்ஸ் வேணுமா? கேட்டுக்கொண்டே அவன் ஸ்பூனை எடுத்து நீட்ட அழகாய் வாங்கி கொண்டவள் அவன் அருகே அமர்ந்து அவனையே காதலுடன் பார்த்தாள். போதுண்டி, அப்படி பார்க்காத, எனக்கு நூடுல்ஸ் இறங்காம தொண்டையிலே நிற்கிது.
அவன் அழகாய் வெக்கப்பட்டபடி சொல்ல மனதுக்கு பிடித்த ஆணின் வெக்கம் கண்டு பிரமிப்புடன் பார்த்தாள். அந்த அழகில் அவன் காலடியில் விழுந்து தொலைந்து போக துடித்தது அவள் பெண்மை. அவன் கன்னத்தை கிள்ளி உதட்டில் வைத்தவள், "சோ கியூட் அண்ணி, அம்மா சாப்பிடு, நான் வந்துடுறேன்" என்றவள் அடுக்களில் இருந்த பாத்திரத்தை கழுவி வைத்துவிட்டு வர அவன் சாப்பிட்டு முடித்திருந்தான். அவன் அருகே அமர்ந்தவள், "ஆதி, வீட்டில் என்ன சொன்னாங்கன்னு நீ சொல்லவே இல்லை." கேட்கும்போதே எதிர்பார்ப்பை விட முகத்தில் பயம் அதிகம் தெரிந்தது. அவள் கையை எடுத்து தன் கைக்குள் வைத்து கொண்டவன் அவள் முகத்தையே பார்த்தான். நந்து, என்ன நீ நம்புறியா? அவன் கேட்டதன் காரணம் புரியாவிட்டாலும் அந்த கேள்வியே வலித்தது. "ஏன் ஆதி இப்படி கேட்குற? உன்னை நம்புற அளவுக்கு நான் என்ன கூட நம்பல." அவள் வார்த்தைகள் தெளிவாய் நெகிழ்வுடன் ஒலித்தன. அப்படின்னா நான் சொல்ல போகிறத கேட்டு கலங்கக்கூடாது, தைரியமாக இருக்கணும் என்றவன் வீட்டில் நடந்ததை அவளிடம் சொல்ல கண்ணீருடன் கேட்டாள். "ஏன் ஆதி, அங்கிள் சம்மதிக்கலைனாலும் பரவாயில்லைன்னு சொன்ன. இத்தனை வருஷம் நம்மளை வளர்த்து ஆளாக்கினவங்களுக்கு நம்ம மேலே எந்த எதிர்பார்ப்பும் இருக்கக்கூடாதா? நீ அப்படி சொல்லியிருக்கக்கூடாது. அம்மா ஆசீர்வாதம் மட்டும் முக்கியம்னு சொல்லியிருக்க, அப்பா முக்கியம் இல்லையா? அவருக்கு அது எவ்வளோ வலிச்சிருக்கும்." அவள் வார்த்தையில் உண்மையான வருத்தம் தெரிந்தது. அப்பா சம்மதிக்க மாட்டார், அதான் அப்படி சொன்னேன். எல்லாரும் சம்மதிச்சுதான் நம்ம கல்யாணம் நடக்கணும், அதான் ஏன் ஆசையும். ஆன்ட்டி சொன்னது போல அவங்க சம்மதிக்கிற நாளுக்காக காத்திருக்கலாம், தப்பே இல்லை என்றவளை அவனுக்கு அவ்வளவு பிடித்தது. இந்த புரிதல் தான் உன்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது. உனக்கு அதிகமாக நான் விளக்கம் கொடுக்க தேவையே இல்லை. எனக்கும் சேர்த்து மற்றவங்கள பற்றி நீயே யோசிச்சிருவ. ஐ லவ் யூ நந்துமா சொன்னவன் அவளை அணைத்து நெற்றியில் முத்தமிட்டான். நன்றி. மீண்டும் அடுத்த பாகத்தில் சந்திப்போம். அது வரைக்கும் ஸ்டே டியூன்ட்.